புங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி தாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததல் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி தாற்றிடுவோம். அக்கினியூடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினியூடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததன் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி தாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே புங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே புங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி தாற்றிடுவோம். உம்முடைய அற்புத திவ்ய சமூகத்திற்காக நன்றி. கர்த்தருடைய வசனத்திற்காக நன்றி. நீர் தொடர்ந்து எங்களோடு பேச போவதற்காக நன்றி. அப்பா, இந்த வேளையில எங்களை உம்முடைய வசனத்திற்காக ஆயத்தப்படுத்தும் சுவாமி. உம்முடைய வசனங்களினாலே ஆண்டவரே எங்களை நிறைவூட்டும். உம்முடைய வசனங்களினாலே எங்களை பூரணப்படுத்தும் சுவாமி. ஜீவன் எங்களுக்குள் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் உம்முடைய வசனங்கள் எங்களுக்கு பரிபூரணமாய் கொடுக்கப்படட்டும். அப்பா, நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். 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 நாம திருமறையின் திவ்ய காட்சிகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். யாத்ராகம புத்தகத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் மோசேயினுடைய வாழ்க்கையை பார்த்தோம். மோசேயினுடைய இதயத்திலே தன்னுடைய ஜனங்களை குறித்து ஒரு பாரம் இருந்தது. அதனால் இந்த உலகத்தின் நோக்கத்தின்படி, இந்த உலகத்தின் முறையின்படி தன்னுடைய ஜனங்களுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மோசே அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் சில முயற்சிகளை ஏற்படுத்தினான். ஆனால் அந்த முயற்சிகள் நடக்காமல் போனது என்று பார்த்தோம். மோசே இப்போ தான் வளர்ந்த அந்த எகிப்து நாட்டை விட்டு மீதியானுடைய தேசத்திற்கு ஓடிப்போய் விடுகிறான். பயந்து ஓடிப்போய் விடுகிறான். உயிருக்கு பயந்தவனாய் ஓடிப்போய் இருக்கிறான். இந்த ஒரு நேரத்திலே தேவன் அவனோடு இடைப்படுகிறார். தேவன் ஒரு மனிதனோடு இடைப்படும் போது அது எப்படி இருக்கும் என்று சொல்லி அந்த இடைப்படுதலின் நோக்கம் என்ன, எதற்காக தேவன் மனிதர்களோடு பேசுகிறார், எதற்காக அவர்களுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். நாம்
இந்த வேத ஆராய்ச்சிக்கு ஆதாரமாக யாத்ராகம புத்தகம் 2வது அதிகாரம் கடைசி 3 வசனங்கள் யாராவது ஒருவர் வாசியுங்கள். அதற்கு பிறகு 3வது அதிகாரம் முதல் 15 வசனங்களை யாராவது இருவர் வாசியுங்கள். சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதி எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரைப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதரானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டிச் சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவளுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவளுக்கு என்ன சொல்வேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்னென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். இது ரொம்ப ஒரு திவ்ய காட்சி. தேவன் மனிதர்களோடு
அதாவது ஒரு பெரிய தேசத்தோடு, உருவாயிருக்கிற ஒரு தேசத்தோடு முதன்முறையாக அந்த தேசத்தின் தலைவனாக தான் தெரிந்து கொண்ட ஒரு மனிதரோடு அந்த தேசத்திற்கு ஒரு செய்தியை சொல்கிறார். இதற்கு முன்பாக அந்த மாதிரி ஆண்டவர் பேசினதாக வேதத்திலே நாம் முதல் முறையாக ஒரு தேசத்தை அவர் நினைத்தருளினார். நம்ம இதற்கு முன்பாக சாராளை நினைத்தருளினார் என்று பார்த்தோம். அவர் ஒவ்வொரு தனி மனிதனோடும் இடைப்பட்ட தேவன் இப்பொழுது ஒரு தேசத்தின் வேதனைகளை அவர் நினைவு கூறுகிறார். இந்த வேதனை தேவ சமூகத்திலே எட்டியது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவ சமூகத்திலே எப்படி இந்த வேதனை எட்டியது? இரண்டு விதமா இதை நாம் ஆராய்ச்சி செய்ய போகிறோம். முதலாவது நம்ம முதல்ல பார்த்தோம், மோசேயினுடைய வாழ்க்கையை பார்த்தோம். மோசே, நீங்க ரொம்ப கவனமாக இந்த அதிகாரத்தை, மூன்றாவது அதிகாரத்தை துவக்கத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். மோசே அவன் ஆடுகளை மேய்த்தான் என்று பார்த்தோம். ஆனால் யாருடைய ஆடுகளை மேய்த்தான் என்று பார்த்தால் ரொம்ப தெளிவாக இருக்கிறது, அவன் மாமனாருடைய ஆடுகளை மேய்த்தான் என்று போட்டு இருக்கிறது. எத்தனையோ வருடங்கள் சென்று விட்டது. மோசேக்கு தனியாக அவனுக்கென்று ஆடுகள் இல்லை. என்ன அர்த்தம்னா, எத்தனையோ வருடங்கள் இருந்தாலும் மோசேயை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் வேலையாளாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மோசேயை அவனுக்கு தன்னுடைய மகளை அவன் கொடுத்தால் கூட அவனுக்கென்று ஒரு குடும்பம் வேணும், அவனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும். அவன் எல்லாரும் மாதிரியும் தைரியமா இருக்கணும். அவன் சபையில நடந்து வரும்போது இது மோசே, இவன் இத்தனை ஆடுகளுக்கு சொந்தக்காரன், இந்த மாதிரி அவனுக்கென்று ஒரு பேர் வரணும்னு எத்திரோ நினைக்கவில்லை. அப்போ மோசே அந்த மீதியான் தேசத்திலே நடக்கும்போது மோசேயை பார்த்து என்ன சொல்வார்கள்? என்ன சொல்லுவாங்கன்னா, இதோ போறானே அவன் எத்திராவின் வேலைக்காரன் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் மோசேக்கென்று ப்ராப்பர்ட்டி எதுவும் கிடையாது, மோசேக்கென்று மேய்ச்சல் நிலம் கிடையாது, மோசேக்கென்று துறவு கிடையாது. இளவரசனாய் இருந்த மோசே தன்னுடைய வாழ்க்கையை அடிமையாய் காலம் கழித்து வருகிறான். வேதத்துல போட்டிருக்கு, தேவனுடைய, அதாவது எகிப்தின் பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் தேவனுடைய மனுஷங்களோடு துன்பத்தை சகிப்பதை சந்தோஷமாய் மோசே எண்ணினானாம். ஆனால் அந்த தேவ மனுஷர்களோடு துன்பத்தை அவன் அனுபவிப்பதற்கு முன்பாக அந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கையின் சாயலை மோசே உணர வேண்டும் என்று சொல்லி தேவன் மோசேயை எத்திரோவின் ஆடுகளை மேய்க்கும்படியாய் திருவுளம் பற்றினார். ஒரு இளவரசனாய் இருந்தவன் யாரோ ஒருவருடைய ஆடுகளை மேய்க்கிறான். உன்னத பாட்டுகளிலே அந்த சூலமித்தி இப்படி சொல்வாள், நான் கருப்பா இருக்கிறேன் என்று யாரும் நினைக்காதீங்க. என் சகோதரர்கள் என் மீது கோபம் கொண்டு அவர்களுடைய திராட்சை தோட்டத்தை என்னை காவல்காரியாய் வைத்தார்கள். அதனால வெயில் என் மேல் பட்டது. அந்த வெயில் என் மேல் பட்டதினாலே நான் கருத்து போனேன். நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன் என்று சொல்லி சூலமெத்தி பாடுவாள். அப்போ அந்த பாடலின் முடிவிலே அவள் ரொம்ப அற்புதமாய் ஒரு கருத்தை சொல்வா. என்ன சொல்லுவா? நான் என்னுடைய தோட்டத்தை நான் காவல் காக்கவில்லை, இன்னொருவர் பிரத்யாருடைய தோட்டத்தை காவல் காத்தேன். இது ஏன் இப்படி நடந்தது?
என்னுடைய தாயின் சகோதரர்கள் என் மீது கோபமாயிருந்ததினாலே. எனக்கு ஏன் ஃப்ரீடம் வரல? ஏன்னா சாதாரணமா அவனுக்கென்று திருமணம் நடந்து விட்டது, அவனுக்கு குழந்தையும் பிறந்துடுச்சு, அவனுக்கென்று ஒரு குடும்பம் வந்து விட்டது. எத்திரோவுக்கு ஒரு எண்ணமே வரல பாருங்க. அவனுக்கென்று ஒரு ஆடு மாடுகளை கொடுத்து அவனை வந்து ஒரு தனி குடும்பமாய் அமைத்து விட வேண்டும் என்று எண்ணமே வரவில்லை. ஆனா உன்னத பாட்டுக்கள்ல இருக்கு, ஏன் மனிதர்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரல? ஏன் வரலன்னா, உன்னத பாட்டுகள்ல சூலமித்தி இப்படி சொல்றா. என்ன சொல்றான்னா, என் சகோதரர்கள் என் மீது கோபம் கொண்டு. ஆனா சூலமித்தியுடைய வாழ்க்கையில அவள் மற்றவர்களை கோபப்படுத்துபவளாக காணப்படுகிறதா? இல்லவே இல்லை. சூலமித்தி வந்து அற்புதமான ஒரு கேரக்டர். அவளுடைய பார்வையிலே அவள் கெட்டவளாக காணப்படவில்லை. மற்றவர்கள் அவளை வெறுக்கும்படியா அவளுடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறது? இந்த கேள்வி வந்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நாம வந்து மற்றவங்க நம்ம மீது கோபம் கொள்றதுனால நம்ம கிட்ட எதுவோ தவறு இருக்குன்னுட்டு யாரும் நினைக்காதீங்க. எல்லா நேரமும் மத்தவங்க நம்ம மீது, சில சமயம் நம்ம மீது தவறே இல்லாம நிறைய பேர் நம்ம கிட்ட கோபம் கொண்டு இருப்பார்கள். ஏன் மனிதர்கள் கோபம் கொண்டு நம்மை அடிமை வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள் என்பதை பற்றி முதல்ல நம்ம பார்க்க போறோம். அதற்கு பிறகு தேவன் எப்படி அதோட டீல் பண்ணுகிறார் என்று நம்ம பார்க்க போறோம். மோசே எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். எத்திரோவுக்கு தோணவே இல்லை மோசேக்கு தனியாக ஆடுகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அவர்களுக்கு மோசேயை கண்டு ஏன் வரல, ஏன், அதாவது நியாயமாய் கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாக்கோபுக்கும் இதே மாதிரி பிரச்சனை இருந்தது என்று நம்ம முன்பாக பார்த்தோம். என்ன காரணம் என்றால், தேவ மனிதர்களிடத்துல தேவனுடைய அன்பு அதிகமாய் காணப்படுவதை இந்த உலகம் கண்டு அவர்களை இளக்காரமாய் நடத்துகிறது. நமக்கு புரியவே புரியாது, ஏன் நம்ம மேல இவங்க கோபமா இருக்காங்க, ஏன் இவங்க நம்ம இடத்துல வெறுப்பாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி. இந்த உலகம் நம்மை காணும் போது நம்முடைய இதயத்திலே, நம்முடைய முகத்திலே ஜொலிக்கும் அவருடைய அன்பு. இந்த உலகத்திற்கு சில பேருக்கு பொறாமையை கொண்டு வருகிறது, சில பேருக்கு கோபத்தை கொண்டு வருகிறது. அதனால அவங்க அப்படி ரியாக்ட் பண்றாங்க. அதனாலதான் சூலமித்திய சகோதரர்கள் பார்த்து கோபப்படுகிறார்கள். அதனாலதான் வெயில் கருக்கும்படியாய் அவளை நம்ம அநேக நேரத்துல நம்முடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டுகிறது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? ஏன் என்னை மட்டும் இப்படி நடத்துகிறார்கள்? ஏன் என்னை இப்படி வெறுத்து எல்லாருக்கும் கிடைப்பது ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது? இதற்கு காரணம் நம்ம இடத்துல இருக்கிற அன்புதான். அதனாலதான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், என் நிமித்தம் உங்களை இப்படி எல்லாம் பண்ணா ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஏன் சந்தோஷப்படுங்கன்னா, பரலோக ராஜ்யத்திலே உங்களுடைய பலன் மிகுதியா இருக்கும்னு சந்தோஷப்படுங்க. அது மட்டும் காரணம் அல்ல, இவர்கள் அவர் நிமித்தம் என்னை மோசமாய் நடத்துவது அவர் என்னில் அதிகமாய் இருக்கிறார் என்ற அர்த்தம். அதாவது அவர் எனக்கு கொடுக்கிற அபிஷேகம் என்னில் நிரம்பி வழிந்து மனுஷர்களுடைய வெறுப்பை கொண்டு வரும்படியாய், பொறாமையை கொண்டு வரும்படியாய் நிறைவாய் இருக்கிறது. அது ரொம்ப பெரிய விஷயம். அது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்று சொல்லி திருவள்ளுவர் சொன்னார். அதாவது நமக்குள்ள இருக்கிற அன்பை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அன்பு எப்படியாவது வெளியில வந்துரும். தேவன் நம்மீது வைத்திருக்கிற அன்பையும் நம்முடைய சரீரம் அநேக நேரத்திலே கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள முடியவில்லை. நமக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேக அன்பு அப்படியே வெளியில விழும்போது மனிதர்கள் அதை நிச்சயமாய் கவனிக்கிறார்கள். நான் ஒரு சமயத்துல நான் ஒரு
வெள்ளைக்கார நண்பரை நான் வந்து அவர் ஒரு ரொம்ப பெரிய பதவியிலே இருப்பவர். அவர் வந்து அவரிடத்துல நான் பேசிக் கொண்டிருக்கும் போது நான் வந்து அவர் ஒரு அற்புதமான ஒரு விசுவாசி என்று கண்டு சந்தோஷம் அடைந்தேன். அப்போ நான் அவரிடத்துல சொன்னேன், நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் என்று சொன்னேன். சொன்ன உடனே அவரை என்கிட்ட சொன்னாரு, சிரித்து கொண்டே சொன்னார், நீ முதல்ல நான் உன் முகத்தை பார்த்த உடனேயே நான் அப்படி நினைச்சேன் அப்படின்னு சொன்னார். அது அவர் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அவர் அப்படி சொன்னது. நான் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனாலும் மறுபடியும் சொல்ல விருப்பப்படுகிறேன். ஏன்னா அது ரொம்ப ரெலவெண்டா இருக்கிறது. நான் வந்து இந்தியாவில் இருக்கும்போது அமெரிக்காவில இருந்து அமெரிக்காவில எனக்கு தெரிந்தவர்கள் இந்தியாவிற்கு வந்திருந்தார்கள். அவங்க நம்ம இந்திய நாட்டுல வந்து தெரியும் இல்லையா, உங்களுக்கு சரியா இந்த ஊர்ல இருக்கிற மாதிரி அட்ரஸ் வேற மாதிரி இருக்கும். அதனால அவங்க ஒரு டாக்ஸியை பிடிச்சி சுத்தி கடைசியில எங்க தெரு பக்கம் வந்தது. ஆனா தெருவுல எங்க வீட்டை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. என் மகன் வெளியில விளையாடி கொண்டிருந்தான். அப்ப ரொம்ப சின்ன பையன் அவங்க என் மகனை பார்த்ததே இல்லை. ஆனா என் மகனின் முகத்தை பார்த்த உடனே, ஓ இதுதான் ஜெயக்குமாருடைய வீடு என்று சொல்லி இறங்கி விட்டார்கள் என்று சொல்லி என்னுடைய மனைவி சொன்னாங்க. அதாவது அந்த நம்ம ஆண்டவர் வந்து யாரோ ஒருவர் இது என்னிடத்துல சொன்னார். அதாவது அந்த நாணயத்தை அவரிடத்துல கொண்டு போய் கொடுத்து அவர் அதை பார்த்துட்டு அந்த சீஷருக்கு வரி கொடுக்கணுமா வேண்டாமா என்று சொன்ன கேள்விக்கு ஆண்டவர் சொன்னாரா, சரி அந்த சீஷருடைய நாணயத்தை கொடுங்கன்னு சொன்ன உடனே அதை கொடுத்த உடனே இதுல யாருடைய சுரூபம் இருக்குன்னு சொன்னாராம். உடனே அவங்க சொன்னாங்க, இது சீசருடைய சுரூபம். அப்ப சீசருடைய காரியத்தை சீசருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாராம். என்னுடைய நண்பர் அதை சொன்னாரு, இப்படி சொன்னார், சீஷருடைய காரியத்தை சீஷரிடத்துல கொடுங்க, தேவனுடையத்தை தேவனுடையத்துல கொடுங்கன்னு சொன்னாரு. எதை தேவனுடைய கொடுக்கணும்? நம்ம வந்து தேவனிடத்துல கொடுக்கணும். ஏன் நம்மளை வந்து நம்ம தேவனிடத்துல கொடுக்கணும்னா, அவருடைய சாயல் நமக்குள்ளே பொறிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி நாணயத்திலே சீஷருடைய சாயல் பொறிக்கப்பட்டு இருக்கிறதோ, நம்மிடத்திலே அவருடைய சாயல் பொறிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால நம்ம அவருக்கு சொந்தமானவர்கள். நம்மிடத்திலே அவருடைய முத்திரை இருப்பதினாலே, இந்த உலகம் அந்த முத்திரையை காண்பதினாலே நம்மை வந்து இளக்காரமாய் நடத்துகிறது. அது தேவனை பகைக்கிறதுனாலே நம்ம இளக்காரமாய் நடத்துகிறது. அதனாலதான் யோவான் இப்படி சொன்னார், தேவ மனுஷர்களை பகைப்பவன் தேவனை நேசிக்கிறேன் என்று சொன்னால் பொய்யன். ஏன்னா உலகம்தான் தேவ மனுஷர்களை பகைக்கும். தேவ மனுஷர்கள் அவர்கள் என்பதை நாம் எப்படி கண்டு கொள்வோம்? அவர்கள் தேவ மனுஷர்களை பகைக்காமல் நேசிப்பதை பார்த்து அவர்கள் தேவ மனுஷர்கள் என்று நாம் கண்டுகொள்வோம். மோசே எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வைத்தான். அவனுக்கென்று தனியாய் ஆட்டு மந்தையும் இல்லை, அவனுக்கென்று எதுவும் இல்லை. தேவன் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து, நீ போ, நீங்க அந்த வார்த்தை கூட நீங்க சரியாக கவனிங்க. ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, நீ போ என்று சொல்லல, நீ வா என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வா, நம்ம 2 பேரும் போலான்னு அர்த்தம். நான் இங்க இருக்கேன், நீ போ அப்படின்னு சொல்லல. வா அப்படின்றதான் தமிழ்ல நம்ம வாசிக்கிறது. நீ வா என்று சொல்லுகிறார். உடனே இவன் வந்து கேக்குறான், ஆண்டவரே நீங்க பேரு என்னன்னு கேட்பாங்க, நான் என்ன சொல்றது அப்படின்னா, ஆண்டவர் அந்த பெரிய ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிறார், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி. நான் இதை அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். அவருடைய அட்ரஸ் வந்து ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். சாதாரண மனிதர்கள் இவர்கள், நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள். ஆண்டவரை நேசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவர்களுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனை இருக்கு.
கிட்டத்தட்ட யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்த்தா ரொம்ப சாதாரணமா இருக்கும். ஒரு ஈசாக்குடைய வாழ்க்கை, ஆபிரகாமுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தா ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக வித்தியாசமாக இருக்கும். யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்த்தா அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்காது. ரொம்ப பொலிட்டிக்கலாகவும் பிசினஸ் மைண்டடாகவும் என்னென்னமோ பண்றான் அவன். ஆனால் தேவன், நான் ஏற்கனவே இதை சொல்லி இருக்கிறேன், எப்படியெல்லாம் இருந்தா கூட தேவனுடைய அழைப்பு மாறாது இருந்தது, தேவனுடைய அன்பு மாறாது இருந்தது, தேவன் அவனுக்குள் பிரகாசிக்கிற அந்த வெளிச்சம் மாறாது இருந்தது. தேவன் முட்செடியிலே மோசேயை அவர் அழைக்கும் போது அவர் என்ன சொல்றார்? நீ இருக்கும் இடம் பரிசுத்தமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். உன் கால்களில் இருக்கும் அந்த காலணிகளை நீ கழற்றி போடு என்று சொல்லி. அப்போ தேவ மனுஷர்களாகிய நாம், தேவனை அறிந்திருக்கிறவர்களாகிய நாம் இருக்கும் இடத்தை தேவன் பரிசுத்தமாய் பலிபீடமாய் மாற்ற முடியும். பலிபீடத்துல காலணிகளோடு நாம் நடப்பதில்லை. இன்ஸ்டன்டேனியஸாய் தேவன் பலிபீடத்துக்குள்ளே மோசேயை நிறுத்தி அவனோடு பேசுகிறார். இன்ஸ்டன்டேனியஸா தேவன் அவனை பரிசுத்தப்படுத்தி, அவன் இருக்கும் இடத்தை பரிசுத்தப்படுத்தி அவனோடு கூட பேசுகிறார். முட்செடியிலே நடுவில் இருந்த தேவன் மோசேயை கூப்பிட்டு மோசே நிற்கும் இடத்தை பரிசுத்தப்படுத்தி அவனோடு பேசுகிறார். என்ன பர்பஸ்? பர்பஸ் ஒரு பெரிய விஷன். மோசே சந்தோஷமா இருந்தானா? மோசே சந்தோஷமா இருந்தானா என்ற கேள்விக்கு அவன் சந்தோஷமா இருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவனுக்கு அந்த வாழ்க்கை, அடிமைத்தல வாழ்க்கை பழகிவிட்டது. அதனாலதான் ஆண்டவர் ஒரு பெரிய மிஷனை ஒரு லீடராய் அவனை கொடுக்கும் போது அவனுக்கு அதுல விருப்பம் இல்லாமல் இருந்தது. அதற்கு காரணம் என்ன? அந்த அடிமைத்தன வாழ்க்கை பழகிவிட்டது. விருப்பம் இல்லாமல் இருந்தும் மோசேயை தேவன், அவருடைய அழைப்பை மாறாத தேவன், அவனை தன்னுடைய ஜனங்களை மீட்பதற்காக அனுப்புகிறார். அந்த ஜனங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மோசே அடிமைத்தனத்தான வாழ்க்கையில இருந்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு அடிமை வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும், சுதந்திரம்னா என்னன்னு தெரியும், இதெல்லாம் அவனுக்கு தெரியும். ஆண்டவர் மோசேயை தெரிந்து கொண்டதின் மூலமாக அந்த நிமிஷத்துல தன்னுடைய மக்களுடைய அடிமைத்தனத்தின் அந்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் நினைத்தருளினார் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த அடிமைத்தனம் எத்தனையோ வருடங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல மட்டும் ஏன் நினைத்தருளினார் என்ற அந்த வசனம் இருக்கு? எவ்வளவு நாள் அது பாட்டு போயிட்டே இருக்கு, எத்தனையோ வருடங்கள் போயிட்டு இருக்கு. அப்போ அந்த காலகட்டத்துல வாழ்ந்த அந்த மனிதர்கள் மாத்திரம் ரொம்ப முக்கியமானவர்களா? அவர்களுக்கு மட்டும் ஃப்ரீடம் வரணும்னு தேவன் நினைத்தாரா? அதுக்கு முன்னாடி வாழ்ந்து அடிமைத்தனத்திலே மடிந்த மனிதர்களுடைய வாழ்க்கை என்னாவது? அவர்களுடைய கூக்குரல் என்னாவது? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்முடைய இதயத்திலே வருகிறது. ஆனா நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நான் இன்றைக்கு காலையில என்னுடைய மனைவியோடு பேசும்போது நான் இப்படியாக பேசினேன். நான் என்ன சொன்னேன் என்றால், ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு நாளைக்கு இது நடக்கும், இல்ல ஒரு 2 வருஷத்துல இப்படி நடக்கும், இல்ல ஒரு 10 வருஷத்துல இது நடக்கும், அதற்கு பிறகு நாம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷத்தை தள்ளி போடுவோம் என்றால் என்றைக்குமே நாம் சந்தோஷமா இருக்க போவதில்லை. ஏன்னா இன்னைக்கு பிரச்சனை இன்னைக்கு, நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கிற காரியம் நல்லா நடந்துட்டா கூட அதுக்கு மேல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அன்றன்றைக்கு தேவ கிருபையை நினைத்து சந்தோஷப்படுத்தி நன்றி சொல்லி அந்த கிருபைகளை நினைத்து அவரே நம்முடைய கிருபைக்கு காரணம் என்று சொல்லி சந்தோஷப்பட்டு அதுதான் மனசமாதானமா இருக்கும் என்று நான் நினைத்தேன். எத்தனையோ வருடங்கள் தேவன் ஒரு இரட்சகரை அவர் அனுப்புவார் என்று சொல்லிட்டு
அந்த யோசேப்பு மரித்து போய்விட்டான். ஆனா ரட்சகர், அந்த ரட்சிப்பு ஒரு மனிதனின் மூலமாக வரவில்லை. ஆனால் வேதத்திலே தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். வேதத்துல போட்டிருக்கு, அவருடைய கூக்குரல், அவங்க சூப்பர்வைசர்ஸ் அவங்களை அதட்டுவது எல்லாம் அவருடைய காதுகளிலே எட்டிட்டு தேவ சன்னிதானத்திலே வந்தது. தேவ சன்னிதானத்திலே ஏன் வந்தது? ஏனென்றால் தேவ மனிதர்களோடு தேவ பிரசன்னம் இருக்கிறது. அதனால அவருடைய சன்னிதானத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்துடுச்சு. அப்போ அந்த அடிமைத்தனத்துல வாழ்க்கையில இருந்து அதாவது விடுதலை வாழ்க்கைக்கு வராமல் மரித்து போனவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் எப்படி? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அடிமைத்தனத்திலே நாம் இருந்தால் கூட, வேதனையின் மத்தியிலே நாம் இருந்தால் கூட, அவரே என்னுடைய ரட்சிப்பு, அவருடைய நினைவே எனக்கு சந்தோஷம், அவர் தரும் மகிழ்ச்சியே எனக்கு மகிழ்ச்சி என்ற வாழ்க்கை நிறைவுதான் அவர்களுக்கு சந்தோஷம். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு சந்தோஷம். இந்த நாளின் கிருபைகளுக்காய் நன்றி சொல்லணும். நம்முடைய சந்தோஷத்தை நம்ம தள்ளி போடுவோம் என்றால் ஏமாந்து போவோம். ஒரு நாளும் அதாவது நாம இப்ப இருக்கிற நிலைமையில தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்முடைய நினைவுகளை அறிகிறார். தேவன் நம்முடைய எல்லா கூக்குரல்களையும் கேட்டு கொண்டிருக்கிறார். அவை எல்லாவற்றுக்கும் அவர் பதிலளிக்க கூடியவர். அந்த நம்பிக்கை கொடுக்கும் சந்தோஷம் மட்டுமே நமக்கு மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அதனாலதான் தேவன் நம்ம பாக்குறோம், உடனே பார்வோன் இடத்திலிருந்து விடுதலை செய்து உடனடியா கொண்டு போய் அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு போய் விடல. 40 வருட காலம் வெறு சில பேர் தான் அந்த தேசத்துக்கு போனாங்க. அப்போ சந்தோஷமும் விடுதலையும் எங்க ஒரு மனிதனுக்கு கிடைக்குதுன்னா, என்னைக்கு தேவ பிரசன்னத்திலே நாம் இருக்கிறோம் என்று அவன் நினைக்கிறானோ, என்னைக்கு அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் தனக்கு ஒளியாய் வெளிச்சமாய் இருக்கிறது என்று மனுஷன் நினைக்கிறானோ, அன்னைக்குதான் அவனுக்கு ரட்சிப்பு, அன்னைக்குதான் அவனுக்கு விடுதலை, அன்னைக்குதான் அவனுக்கு சந்தோஷம். இந்த உணர்வு மனிதர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக தேவன் பல்வேறு காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். அந்த காரியத்தை நடக்கும் நிகழ்வுகள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தெரிந்து கொள்கிறோம் அவருடைய விடுதலையை, அவருடைய சந்தோஷத்தை. தேவன் இந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த விடுதலையை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கும்படியாய் அவருடைய சமூகத்திலே நாம் கேட்போம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விளைவுகள் இருந்தாலும், நாங்கள் ஒரு பெரிய விடுதலையை எதிர்நோக்கி நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கு இருக்கும் நிலைமையிலே நாங்கள் சந்தோஷமா இருக்கத்தக்க இதயத்தை நீர் எங்களுக்கு தாரும் சுவாமி. எப்பொழுதும் ஆண்டவரே, இருக்கும் ஒரு வாழ்க்கைக்கு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி, நன்றி உள்ளவர்களா இருந்து நீர் எதிர்காலத்திலே எங்களுக்கு கொடுக்க போகிற ஆண்டவரே அந்த விடுதலையை குறித்து இன்னும் சந்தோஷம் அடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தல்லும். ஒரு காலம் வரப்போகிற விடுதலைக்காக எங்களுடைய சந்தோஷத்தை தள்ளி போடாமல் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த உலகம் ஆண்டவரே எங்களை சரியாய் நடத்தாததினாலே நாங்கள் வியப்பாய் அதை நினைக்காமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்தல்லும். இந்த உலகத்தை சரியாய் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஆனால் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லா காரியமும் உமக்கு முன்பாய் இருக்கிறது என்ற உணர்வை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கண்மலைகள் பேர்க்கும்படியாய் கர்த்தருன்னை கரம் பிடித்தார். கண்மலை